அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னா, அனைத்து ஏழை எளிய மக்களும் குறிப்பாக ஏழை விவசாயிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் அப்படின்னா, அது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படுமா, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தலில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2-3 வருடங்களாகவே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ ஒரு வழியாக 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் ஆள நினைக்கும் அதிமுகவும் இணைந்து சமமாக நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும், இதை பயன்பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் யார் அப்படின்றதுக்கான பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்குங்க. அதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளோடு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம், அதோட விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 8 வகையான பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தான் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் அதற்கான பெயர் பட்டியலும் தெளிவாக பார்க்கலாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அதே போல் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ளவர்கள் யார் யார், அதற்கான விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அரசாணைப்படி சரிங்களா, தமிழக அரசால் வழங்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்காக தகுதியுள்ள நபர்கள் யார் யார் அப்படின்றதுக்காக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக நான் சொல்லணும் அப்படின்னா இங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. கடன்களின் மொத்த எடை சரிங்களா 40 கிராமுக்கு உள்ள இருந்தாலும் 5 சவரனுக்குள்ள இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்குள்ள இருந்தாலும் 5 சவரனுக்குள்ள இருந்தாலும் சில நிபந்தனைகளும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிபந்தனைகள் கட்டளைகள் என்ன அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை, ஆதார் எண், சரியான விவரங்களை நீங்கள் கொடுத்து இந்த நகைக்கடனை வாங்கி 8 வகையான பொது வங்கிகள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது என்பது 100% உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்குமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய நகை கடன்தாரர்களுக்குமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமானவும் பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது தள்ளுபடி, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் யார் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். தகுதியற்றவர்கள் அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, அந்த 8 வகையான பொது வங்கிகளில் 40 கிராமுக்கு மேலே உங்களுடைய நகைகளை அடமானம் வச்சுருந்தாலும் 5 சவரனுக்கு மேலே உங்களுடைய நகைக்கடன்களை
அடமானம் வச்சு பயன்பெற்றிருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க, உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னு தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை கொடுக்காம இருந்தாலும் நகை கடன் வாங்கும்போது, இல்லை வேறு ஒருத்தங்களோட ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் நம்பரை கொடுக்காம இருந்தாலும், தவறாக மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவரவர்களுடைய குடும்பத்திற்கும் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவரவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த தள்ளுபடிலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாமே தகுதியற்றவர்கள் இந்த தள்ளுபடி பெறுவதற்கு அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெறணும் அப்படின்னா அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக நகைக்கடன் தொகையை முழுமையாக நீங்கள் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் போலி நகை வச்சுருந்தாலும் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக கடைசியாக 2 விஷயம். உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையாக தான் இருக்கணும். அல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலங்களை சார்ந்த ரேஷன் அட்டை நீங்கள் வச்சுருந்தாலும் அதை வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் கருதப்படுவீங்க, உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக வந்து ரேஷன் அட்டை மாதிரியே ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணும். அதை வச்சு நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அல்லாத ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸை சேஞ்ச் பண்ணி வாங்கியிருந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது, தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க அப்படின்றத தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் எந்த வங்கிகளில் வாங்கியிருக்கீங்களோ நகைக்கடன், அந்த வங்கிகளுக்கு அதிகாரப்பூர்வ அரசாணை வந்து எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். அதற்கப்புறம் நீங்கள் நகைகளை திருப்பி மீட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஸ்கீம் அப்டேட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.